ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மாடியூல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேன்வானா ஒரு டிசைனிங் டூலு. இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கேன்வா மட்டும் இல்லாமல் சாட் ஜிபிடி ஒரு ஏஐ டூலை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சோஷியல் மீடியா டிசைன்லாம் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம போஸ்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு ஹூட் சூட்டுன்னு ஒரு இது இருக்குது, அது மூலமாக நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்வானா என்ன? நம்ம நார்மலாக எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம் கேன்வா பற்றி. இது வந்து 2012 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில். இது வந்து 2013 அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம யூசர் வந்து தெரியாதவங்க கூட அதில் போயிட்டு ஒரு டிசைன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து அதில் ஈஸி இன்டர்ஃபேஸ் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கேன்வா வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, போஸ்டர்ஸ் பண்ணலாம். போஸ்டர்னால் சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டா, லிங்க்டின், ட்விட்டர், இந்த மாதிரி இதிலலாம், இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த போஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி கூட நம்ம அதில் டிசைன் பண்ணலாம். அப்புறம் ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்க போகிறோம், அப்போ அதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணுறது கூட இந்த கேன்வாவில் நம்ம பண்ணலாம். ஒரு பிரிண்டிங், ஒரு இன்விடேஷன் இது பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் கார்டு, ஒரு விசிட்டிங் கார்டு, எதுனாலுமே நம்ம வந்து இதில் டிசைன் பண்ணிக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த கேன்வாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட், ஒரு ஆன்லைன் செமினார் எடுக்கிறதுக்கோ, கோர்ஸ் எடுக்கிறதுக்கோ, எதுக்குனாலுமே நம்ம கண்டென்ட் வந்து இதில் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து நம்மளுடைய பர்சனல் யூஸுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம போய் யாருக்காவது ஒரு க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிறோம், இல்லைன்னா ஒரு விஷ் அனுப்புகிறோம், ஒரு பர்த்டே விஷ், இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து மெர்ச் பண்ணி ஒரு காலேஜ் ஃபோட்டோவாக மாற்றுறோம், என்ன விஷயம்னாலுமே இந்த கேன்வாவில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம மொபைலில் உள்ள ஆப் மாதிரி தான் இதையுமே நம்ம மொபைல்லையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம லாகின் பண்ணி கூட நம்ம அந்த கேன்வாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதே மாதிரி என்னென்ன டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. நிறைய வந்து இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ண போகிறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நான் ஒரு போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டாலே எனக்கு நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நிறையா போஸ்டர்ஸ் வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிடுவேன், கஸ்டமைஸ் பண்ணிக்கிடுவேன். டெம்ப்ளேட்ஸு, அப்புறம் எலமெண்ட்ஸ்னால் அதுக்குள்ளே ஐகான்ஸ் வச்சுக்கலாம், ஒரு ஜிப் ஃபைல், ஒரு அனிமேஷன், அந்த மாதிரி கூட நம்ம அதில் செட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுமே நம்ம ஃபாண்ட்டு சைஸு, கலரு, அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டு, எதுனாலுமே நம்ம இந்த கேன்வாவில் நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இமேஜஸ்மே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய இமேஜஸ் வந்து இதில் ஸ்டாக் இமேஜஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சில இமேஜஸ் வந்து எப்படி இருக்குன்னா, கேன்வா ப்ரோ வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற இமேஜஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்லேயுமே இப்போ எப்படின்னா கிரேடியன் கலர், 2 கலர் சேர்ந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வேறு ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஈஸியான யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான இது டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது மாதிரி நம்ம இப்போ வெளியிலேருந்து எனக்கு என்னோட லோகோ வந்து என்னோட டிசைனில் அப்ளை பண்ணணும்னா கூட நம்ம அப்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட லோகோவாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் இதில். அந்த மாதிரி இதில் வந்து கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ ஒரு ப்ராஜெக்டில் என்னோடய டீமில் ஒரு ஆள் என்னோட கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த லிங்க்கை நான் அவருக்கு அனுப்பி விட்டுட்டேன்னா அவரை வந்து அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணுறது அவரும் என் கூட சேர்ந்து ரியல் டைமில் 2 பேரும் அட் அ டைமில் 2 பேரும் ஒர்க் பண்ணுற மாதிரி கூட ஆப்ஷன் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதில் டவுன்லோட் பண்ணுறது நம்ம என்ன ஃபார்மேட்லனாலும் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜேபெக்கா, பிஎன்ஜியா, பிடிஎஃபா. இப்போ வந்து ப்ரெசன்டேஷனாக கண்டிப்பாக பிடிஎஃபாக தான் இருக்கும். ஒரு ப்ரௌச்சர் பண்ணுறோம், அது ஜேபிஜியாக இருக்கும். ஹை குவாலிட்டி வேணும் ஒரு லோகோ அப்படின்னா அது பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷனும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டும் நம்மளுக்கு மாற்றிக்கலாம். அதை நான் சொன்ன மாதிரி அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி எஃபெக்ட்லாம், சில கிராஃபிக்ஸ் எஃபெக்ட் எல்லாமே ப்ரோ வெர்ஷன் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். இப்போ ஒரு கேன்வாவே எப்படி நம்ம ஒரு கேன்வாவில் ஒரு இது எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். கேன்வாவில் ஒரு அக்கௌண்ட், அதுக்கு வந்து எதை ஜிமெயில் அக்கௌண்ட் வழியாக நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம சைன்அப் பண்ணி கூட நம்ம புதுசாக கூட ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் டெம்ப்ளேட், என்ன டெம்ப்ளேட் வேணுமோ, நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம், நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு பண்ண போகிறீங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்விடேஷன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் கஸ்டமைஸ் கொடுத்துடலாம். கஸ்டமைஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன எலமெண்ட் வேணும், உங்களோட கண்டென்ட் என்ன, உங்களோட இமேஜஸ் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிட்டு ப்ரிவியூ பண்ணி டவுன்லோட் பண்ணிட வேண்டியதான். இதுதான் இந்த கேன்வாவோட இன்டர்ஃபேஸு. கேன்வாவோட இன்டர்ஃபேஸில் வந்து எல்லாமே ஈஸி, யூசருக்கு வந்து ரொம்ப புரிகிற மாதிரி அதில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருனாலுமே நம்ம கேன்வாவில் வந்து ஒரு போஸ்டர்ஸோ எதுவுமே ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். நீங்களும் இன்றைக்கி வந்து இந்த கேன்வா வந்து லாகின் பண்ணி ஒரு டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏஐ டூலை பற்றி பார்க்க போகிறோம். அதோட நேம் வந்து சாட் ஜிபிடி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஏஐ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ரெடியூஸ் த ஹியூமன் பவர் கூட சொல்லலாம். இது வந்து சாட் ஜிபிடி வந்து இப்போ ரொம்ப இதில் இருக்குது. நிறைய ஏஐ டூல் வந்துட்டு சாட் ஜிபிடி பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து ஃப்ரீ டு யூஸ் தான். இதுவுமே நம்ம என்ன யார் டெவலப் பண்ணா அப்படின்னா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறவங்க. ஓப்பன் ஏஐ அது வந்து இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் ஜிபிடி அப்படிம்பாங்க, ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். அந்த ஆர்கிடெக்சரை வச்சு தான் இது ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம ஹியூமன் டெக்ஸ்ட் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி இது வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. இதில் வந்து நம்ம என்ன ப்ராம்ப்ட் வேணும் அப்படிங்கிற ப்ராம்ப்ட்னா நம்ம என்ன இப்போ நான் கிவ் மீ டைட்டில் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது, இந்த போஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு டைட்டில் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா அதாவே எனக்கு என்ன பண்ணிடும், ஒரு டைட்டிலை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ நம்மளுக்கு வேலை ஈஸி ரொம்ப. ஆனால் நம்ம வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம எப்படிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது வந்து நம்ம எந்த மாதிரி கொடுத்தாலுமே அது கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஆனால் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம அதை என்ன பண்ணலாம்னா நம்மளோட சோஷியல் மீடியா சேனல்ஸில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னா பாருங்கள். ஜிபிடி ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்குது. அப்புறம் ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்மளோட ஃபேக்ட்டு, அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபைன் டியூனும் பண்ணி கொடுத்துருது. ஓகே, அடுத்து ஒரு ரெலவெண்ட்டான நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டான ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு தருது. நேச்சுரலாக நம்மளுக்கு என்ன பண்ணுது, நேச்சுரல் லாங்குவேஜில் நம்மளுக்கு புரியுற மாதிரி அது கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ வந்து எனக்கு வந்து கண்டென்ட் வந்து யூனிக்காக வேணும், டூப்ளிகேட் கண்டென்ட் வேண்டாம், இப்போ மற்றவங்க மாதிரியே எனக்கு கண்டென்ட் வேணாம், என்னோட கண்டென்ட் வந்து யூனிக்காக இருக்கணும்னு கொடுத்தா கூட அது வந்து நம்மளுக்கு 100% யூனிக்காக கூட நம்மளுக்கு என்ன பண்ணணும், சாட் ஜிபிடி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதை வந்து நம்ம அந்த ப்ராம்ப்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் பார்க்கணும். அடுத்து இந்த சாட் ஜிபிடி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து இப்போ கண்டென்ட் ஜென்ரேஷன், ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண போகிறேன், ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறேன், அல்லது சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு ஐடியா இல்லை, நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நம்ம நினைக்கிற போது இந்த சாட் ஜிபிடி ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து கிவ் மீ ஐடியா ஃபார் த டைட்டில் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டைட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக என்னோட டைட்டிலை நான் போட்டுருவேன். போட்டோன்னா அது கண்டென்ட் வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதுலேருந்து நான் எனக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வந்து நான் என்னோட இதில் போட போகிறேங்கிறத நான் அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து இமெயில் மார்க்கெட்டிங். இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் அனுப்ப போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு இமெயில் அனுப்ப தெரியாது, நான் என்ன பண்ணேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சர்ச் பண்ணுவோம். ஜஸ்ட் சாட் ஜிபிடியில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டைப் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அது கண்டென்ட்டு, அதில் ஃப்ரம் அட்ரஸ் எங்கே பண்ணணும், டு அட்ரஸ் என்ன பண்ணணும், உள்ள மேட்டர் என்ன, எல்லாமே நம்மளுக்கு அதை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எஸ்இஓனா என்ன, அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும். அந்த எஸ்இஓவில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் டேக்லாம் பார்த்துருக்கோம். அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கண்டென்ட்டுமே எனக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதுமே இந்த சாட் ஜிபிடியில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் மார்க்கெட்டில் இப்போ எப்படி இருக்குது ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அந்த கண்டென்ட்டு, இந்த இப்போ உள்ள ப்ராடக்ட் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, இதுக்கு எல்லாமே ஒரு ஐடியா மாதிரி எனக்கு வேணும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த சாட் ஜிபிடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸை என்கேஜ்மெண்ட் பண்ணும். கஸ்டமர்ஸ் என்கேஜ்மெண்ட், சேட் பாட்ஸ், இதில் வந்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ், நம்ம என்ன போடுறோமோ டக்குன்னு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. சரியா, அடுத்து காப்பி ரைட்டிங் வந்து நம்ம இதில் நம்ம ஆன்லைன் கேம்பெயின்லாம் ரன் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா க்ரியேட்டிவாக நம்ம வந்து இது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். அதுமாதிரி கண்டென்ட் கேலண்டர் ஐடியாஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய கண்டென்ட் ஐடியாஸ் இருக்குது, நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான். அதே மாதிரி இப்போ நான் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சேல்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியலை, அப்போ அதுக்கு கூட நம்ம வந்து இந்த சாட் ஜிபிடி என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சாட் ஜிபிடினா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஹூட் சூட்னா என்ன. இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு போஸ்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் சோஷியல் மீடியாவில் போடுறதுக்காண்டி. நாட் ஓன்லி ஃபேஸ்புக் மட்டும், ஃபேஸ்புக் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் போடணும், லிங்க்டின்ல போடணும், சேம் போஸ்ட்டை நான் எல்லாருலேயும் போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஹூட்சூட்டுங்கிறது ஒரு டூல். இது வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பப்ளர் அந்த மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் டூல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அவைலபிளாக இருக்குது. ஒரே டைமில் அட் அ டைமில் எல்லா இதுலேயும் போஸ்ட் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம ஹூட்சூட்டை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஹூட்சூட் வந்து
ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்மளோட போஸ்ட்டை ட்ராக் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஹூட்சூட் வழியாக நம்ம பார்த்துக்கலாம். இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணிக்கலாம், கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஷேரும் பண்ணிக்கலாம், சோஷியல் மீடியா மானிட்டர் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து நம்மளோட கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், நம்மளுக்கு யாராவது இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணுற அளவுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் சோஷியல் மீடியா அனாலிட்டிக்ஸ், நம்ம சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அது அட் அ டைமில் நான் எல்லா இதுக்கும் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ எல்லா இதுக்கும் நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுலையாக நான் போய் போடுறதை விட இந்த ஹூட்சூட் வழியாக நம்மளோட ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணி போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா லிங்க் பண்ணிக்கணும். என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, லிங்க்டின் அக்கௌண்ட்டு, ட்விட்டர் அக்கௌண்ட்டு எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுத்து அதில் ஆட் பண்ணி வச்சுருவேன். இந்த ஹூட்சூட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு எனக்கு என்ன போஸ்ட் ஆகணுமோ அந்த போஸ்டரை இதில் போட்டுட்டு டைமிங் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷெடியூல் பண்ணி வச்சிடலாம். எனக்கு இந்த டைமில் இது போஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அது அந்த டைமில் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹூட்சூட் என்ன பண்ணும், அது வந்து ஷெடியூல் ஆகிடும், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் ஆகிடும். இதுதான் இந்த ஹூட்சூட்டோட பர்பஸ். இது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகுது, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா டைம் ரெடியூஸ் ஆகுது. ஒவ்வொரு இதுலையா போய் பண்ணுறதை விட இந்த மாதிரி எனக்கு ஒரு டூல் அவைலபிளாக இருக்கும்போது அதை நான் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். அது மூலமாக நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அது கொலாபரேஷன் நம்மளுக்கு நிறைய நடக்குது. நம்மளுக்கு நம்ம அடிக்கடி நம்ம எப்படி பண்ணி ஒவ்வொரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம போட நம்மளோட பிராண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட இது வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஹூட்சூட் வழியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இது என்னென்ன பிளாட்ஃபார்ம்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின்னு, ட்விட்டரு, யூடியூப்பு, வேட்ரஸ்ஸு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து நீங்கள் சோஷியல் மீடியா டிசைன் பண்ணுங்கள், கேன்வாவில் பண்ணிவிட்டு இந்த ஹூட்சூட் வழியாக உங்களோட அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் இந்த ஹூட்சூட்டோட யூசரு. ஓகே, தட்ஸ் ஆல் த டாபிக். உங்களுக்கு எதுவும் டவுட்டுனா எண்ட் ஆஃப் த வெபினாரில் கேட்கலாம். தேங்க்யூ.